இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நம்மள யாருமே சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது யாருமே ட்ரை பண்ண மாட்டாங்க. நம்மள பிரிக்கணும்னு தான் ட்ரை பண்ணுவாங்களே தவிர, யாருமே சேர்த்து வைக்க மாட்டாங்க. அப்படிங்கிற மாரி கமருதீன் வந்து பார்வதி கிட்ட வந்து ரொம்ப கெஞ்சி கெஞ்சி பேசிட்டு இருந்தாரு. இந்த டிக்கெட் ஃபினாலேயோட பால் டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா, கமருதீன் பார்வதி கிட்ட வந்து பயங்கரமா சண்டை போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் நேத்து நடந்த டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா, அந்த ரவுண்ட் கிளாக் மாரி அந்த டாஸ்க் நடந்துச்சுல, அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் கமருதீன் வந்து பார்வதி கிட்ட வந்து, "நீ ரொம்ப நல்லாவே விளையாடின" அப்படிங்கிற மாரி வந்து ஹக் பண்ணி விஷ்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இன்னொரு டாஸ்க் நடந்துச்சுல, அது 5வது டாஸ்க். அந்த 5வது டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் கமருதீன் வந்து பார்வதி கிட்ட வந்து கங்ராட்ஸ்லாம் பண்ணிட்டு 2 பேருமே விளையாடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஓடி பிடிச்சலாம் விளையாடுற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த உடனே நமக்கே எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்க்கு எப்படி ஆச்சரியமா இருக்கும். விக்ரம்லாம் பார்த்தீங்கன்னா பார்வதியை தனியாக கூப்பிட்டு அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருந்தார். இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருக்காதம்மா, ஏற்கனவே அனுபவப்பட்டாச்சு, நாங்களாம் உங்களுக்கு பேசி முடிவு பண்ணிட்டோம், திரும்ப அந்த மாதிரி பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கு பார்வதியும் பார்த்தீங்கன்னா, இல்லை நான் சும்மா தான் வந்து பாலை தூக்கி அவன் மேலே வீசினேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கவும் செஞ்சாங்க. இதுக்கப்புறம் தான் கமருதீன் பார்வதி கிட்ட பேச ட்ரை பண்ணவும் செய்கிறாங்க. பாரு பாரு அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து பார்வதி வெசல் வாஷிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க ரெஸ்பான்ஸே பண்ணவே இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சேரை போட்டு ஆப்போசிட்லேயே உட்காந்துருந்தார். பார்வதியுமே எதுவுமே ரெஸ்பான்ஸே பண்ணாததுனால வந்து கமருதீன் வந்து, சரி உனக்கு நான் ஸ்பேஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அதுக்கு பார்வதி பார்த்தீங்கன்னா, நான் உன் மேலே செம கானில் இருக்கேன், எதுவும் பேசாத, இவ்வளவும் பண்ணிட்டு எப்படி தான் உன்னால் எதுவுமே நடக்காத மாதிரி இருக்க முடியுமோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு கமருதீனும் பார்த்தீங்கன்னா, போன வாரம் வீக்கெண்ட் முடிகிற வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த வீக்கெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீ பேட் டச் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தின. அதாவது வந்து எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, எனக்கு தான் ரொம்ப ட்ரிக்கர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். நான் உன்னை உண்மையிலேயே ட்ரூவாக லவ் பண்ண போய் தான் ஒன்று திருப்பி திருப்பி நான் வாரேன், ஆனால் நீ அதை புரிஞ்சுக்கவே மாட்டுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இந்த வீட்டில் இருக்கிறவங்களும் நம்மளை பிரிக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வெளியிலலாம் அப்படிலாம் சண்டை போட மாட்டேன், உள்ளே தான் எனக்கு இப்படி ஒரு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அதுமாதிரி சாண்ட்ரா உன்னை ஏற்றி விடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நம்ம சண்டை போட்ட பிறகு நான் வந்து உங்ககிட்ட பேசணும்னு தான் நினச்சேன், ஆனால் சாண்ட்ரா வந்து உன்னை ஏற்றி விட்டு நம்ம வந்து பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கு பார்வதியுமே, நீ கோல்டன் கலர் பாலை என்கிட்ட இருந்து எடுக்க எவ்வளோ ட்ரை பண்ண அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை சாண்ட்ராவும் நீயும் ஏதோ பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு, நீங்கள் 2 பேரும் டீம் செட் பண்ணிட்டு விளையாடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பார்வமே பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் செய்கிறாங்க. அதேமாதிரி நான் ட்ரிகர் ஆகிட்டேன்னா நான் எவ்வளோ கோப்படுவேன்னு உனக்கே தெரியும், அதுமாரி மாறி மாறி நம்ம 2 பேருமே ட்ரிகர் ஆகக்கூடாது, இனி இந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்வதியுமே பார்த்தீங்கன்னா, நீ ஆரர்கிட்ட நீ வந்து நீ என்னை லவ் பண்ணுறேன்னு கேட்கும்போது இல்லைன்னு தானே சொன்னேன் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. இல்லை அதெல்லாம் கிடையாது, முன்னாடி வந்து நம்ம 3 பேருமே பேசிக்கிட்டு இருக்கோம், அப்போ வந்து உனக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு வந்து கேட்டா, அதுக்கு வந்து நீ என்ன சொன்னேன், ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன், அதனால தான் நான் உன்னை லவ் பண்ணலன்னு சொன்னேன், சப்போஸ் வந்து நான் உன்னை லவ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் உன்னை தான் தப்பாக நினைப்பாங்க, அதனால தான் அப்படி சொன்ன உடனே பாருமே பார்த்தீங்கன்னா, நான் வந்து சும்மா தான் சொன்னேன், என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் செய்கிறாங்க. இதில் வந்து அவருமே என்ன சொல்கிறாருன்னா, நான் ட்ரிகர் ஆகிட்டேன்னா நிறைய வார்த்தை விடுவேன், எப்படி பேசுகிறேன்னு எனக்கே தெரியாது, வாயிலேருந்து என்ன வருதுன்னே தெரியாது, ஆனால் இனிமேல் அப்படி நடக்காது அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதியும் அவர்கிட்ட வந்து கொடுத்துட்டு இருந்தார்.